Okay, so very good evening. So இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பீரியாடிசிட்டி எலிமெண்ட்ஸ்ல பிளாக்ஸோட நம்ம நிப்பாட்டியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அட் எனி எலமெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதாவது எந்த எலமெண்ட் கொடுத்திருந்தாலும் அந்த எலமெண்ட்டுக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எப்படி எழுதுறது, அதாவது ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்தோம்னா அந்த ஃபைனல் அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்ல, அதை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் அதுக்கான உங்களுக்கு மேஜரா வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரூல் தெரியும், இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்எஸ்லேருந்து, ஸோ அதுக்கப்புறம் n-2 எஃப், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் n-1 டி, நெக்ஸ்ட் என்பி. ஸோ n+l ரூல் படி நம்ம இதை அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணி கொண்டு போறோம். ஸோ இப்போ இது என்னன்னா டாபிக் போட்டுக்கோங்க. தட் இஸ் ஹவு டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எனி எலமெண்ட்ஸ். ஓகேவா? திஸ் இஸ் அ டாபிக். ஸோ ஹவு டு ரைட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எனி எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் த ஸ்டெப்? ஒரு 2 ஸ்டெப் இருக்கு, அந்த 2 ஸ்டெப்பை மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1ல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஃபைண்ட் என். அப்ப என் அப்படின்னாக்க பீரியட் நம்பர்னு அர்த்தம். என்னங்கிறது தட் இஸ் பீரியட் நம்பர் அப்படிங்கிறது அர்த்தம், சரியா? ஆர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, ஃபைண்ட் என் ஆஃப் கிவன் இசட். ஸோ இசட்ங்கிறது என்ன? தட் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ இதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இதை நீங்க கண்டுபிடிக்கணும், அதுதான். அப்ப அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என் ஆஃப் கிவன் இசட்ங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, that is n of next inert gas. next inert gas நான் அதை சொல்றேன் என்னன்ட்டு. நம்மளுக்கு ஆல்ரெடி ஆனா தெரியும், ஒரு விஷயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு n is equal to 1, n is equal to 2, இது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ n is equal to 1ன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஹீலியம். n is equal to 2 அப்படின்னாக்க நியான். நம்ம இந்த குரூப் நம்பர் பீரியட் நம்பர் எழுதணும்ல, n is equal to 3னாக்க ஆர்கான், n is equal to 4னாக்க தட் இஸ் கிரிப்டான், n is equal to 5னாக்க xenon, n is equal to 6னாக்க ரேடான். இன்னொன்னு வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க, n is equal to 7 அப்படின்னா ஆக்னீசியம், ஆக்னீசியம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இது எல்லாமே நோபல் கேஸ் கேட்டகரியில வரும். அப்போ ஒரு பீரியட் நம்பர், இப்ப இதுல இருந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சோ நீங்க இப்ப இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு அட்டாமிக் நம்பரை கொடுத்துருவாங்க. அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டு அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதணும், சரியா? சோ அத நம்ம எப்படி எழுதுறதுன்னா, சி n of given atomic number, n of given atomic number equal to n of next inert gas. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலி ஃபார்முலா, புரியுதுங்களா? ஸோ இதுதான் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்க இந்த ரூலை யூஸ் பண்ணி பண்ணிக்க வேண்டியதுதான், ஓகேங்களா? இது ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல வந்துட்டு இந்த கான்ஃபிகரேஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்க போறீங்க, அவ்வளவுதான். நான் அதை உங்களுக்கு சொல்றேன் எப்படி எப்படி பண்றது அப்படிங்கிறத. வெரி சிம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட Z ஈக்குவல் டு 80ன்னு கொடுக்குறாங்க. இதான் அட்டாமிக் நம்பர். இப்ப இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். மொத்தமா உட்காந்து நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது, அதுக்கான ஷார்ட்கட் இது. இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு நோ n வேல்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம பீரியட் நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பீரியட் நம்பர், இப்ப n is equal Z ஈக்குவல் டு 80 அப்படிங்கிறதுக்கான பீரியட் நம்பரை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்துட்டு அட்டாமிக் நம்பர் 18 இருக்கு. இப்ப இந்த 80க்கான அடுத்த இனர்ட் கேஸ் என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு தெரியும் இப்ப விச் மீன்ஸ் வந்துட்டு ஹீலியம் அப்படின்னாக்கா அட்டாமிக் நம்பர் 2, நியானுக்கு 10, ஆர்கானுக்கு 18, கிரிப்டானுக்கு 36, ஜெனானுக்கு 54, ரேடானுக்கு 86, ஆக்னேஷியத்துக்கு 118. லாஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு இதுதான் ஆக்னேஷியம், சரியா? சோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்மளுக்கு 80ங்கிறது இருக்கு. இதுக்கு அடுத்த எலமெண்ட்னாக்க எதை சொல்லுவோம்?
80க்கு அதுக்கு அடுத்துல இதுதானே 86. 80க்கு அடுத்தது இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு இந்த 86 இருக்கக்கூடிய ரேடான் வருது. கரெக்டா? 86ங்கிறது அந்த ஒரு ரேடான். இதுதான் வந்துட்டு ஆக்சுவலா நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ். அதை கீழே எழுதிப்போம். நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ். நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ்ங்கிறது என்னன்னா தட் இஸ் ரேடான். அதான் வந்து நம்ம அதுதான் நம்மளுக்கு என்ன நம்பர்ல இருக்கு? 86ங்கிறது இருக்கு. கரெக்டா? இப்ப நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் 86னா இப்ப இதோடைய n வேல்யூ என்னங்கிறத பாருங்க. 6ஆ? n வேல்யூ 6ஆ? சோ அப்போ n வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். n வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதுங்களா? சோ அந்த அடுத்த நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் என்னவோ அதோட n வேல்யூவை நீங்க பார்க்க வேண்டியதுதான். இப்ப நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்ப அதுக்கு அடுத்தது ப்ரீ இன்னர்ட் கேஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க ப்ரீ இன்னர்ட் கேஸ் என்ன? இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அட்டாமிக் நம்பர் என்னன்னா 80. அப்ப 80க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ 80க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்துட்டு இங்க பாருங்க, இதுதான் இருக்கு. இப்போ 54ங்கிறது ஜெனானுக்கான ஒரு நம்பர். ஸோ அப்ப ப்ரீ இன்னர்ட் கேஸ் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னா 54ங்கிறது இருக்கு அட்டாமிக் நம்பர். இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்கிற 80 கொடுத்துருக்கிற கிவன் அட்டாமிக் நம்பரையும் அதுக்கப்புறம் ப்ரீ இன்னர்ட் கேஸையும் நீங்க என்ன பண்ண போறீங்க? மைனஸ் பண்ண போறீங்க. ஸோ மைனஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 26 கிடைக்குதா? அவ்வளவுதான், சிம்பிள். 26 எலக்ட்ரான் கிடைக்குது. இப்ப இதை நீங்க கொண்டாந்து இப்ப நம்மளுடைய ஃபார்முலா என்ன இருக்கு? நம்மளுடைய ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. NS, அதுக்கப்புறம் N-2F, அதுக்கப்புறம் N-1D, அதுக்கப்புறம் NP. இதான இப்ப ஃபார்முலா. இப்ப இந்த n வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஜஸ்ட் யூ கேன் அப்ளை இட் ஹியர். ஸோ 6s. ஓகே, நெக்ஸ்ட் 6 - 2 வந்துட்டு எவ்வளவு வரும்? 4 வரும். 4f. நெக்ஸ்ட் 6 - 1 5dன்னு வருது. நெக்ஸ்ட் இங்க 6pன்னு வரும். கரெக்டா? எஸ். ஓகே, முடிச்சாச்சு. இப்ப இந்த 26 எலக்ட்ரானை நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல ஃபில் பண்ண போறீங்க. ஸோ இங்க ஒரு 2 ஃபில் பண்ணலாமா? அதுக்கப்புறம் எஃப்ல அப் டு 14 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். அப்போ 14 + 2 16 தான் வருது, இன்னும் தேவைப்படுது. டில 10 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். ஸோ 10 போட்டா கரெக்டா இருக்கா பாருங்க. 10 + 14 எவ்வளவு வருது? 24. இங்க ஒரு 2 26. கரெக்டா ஆயிடுச்சு. 6bல உங்களுக்கு எலக்ட்ரான்ஸே இல்லை. ஸோ அப்போ ஃபைனலா நீங்க என்ன எழுதிடலாம்னா 4f14 எப்படி வேணுமோ எழுதலாம். 6s2 சாரி 4f2 4f14 5d10 6s2. ஸோ இப்படி கொஞ்சம் ஆர்டரா எழுதிட்டீங்கன்னாக்க முடிஞ்சு போச்சு. பட் இதுக்கு முன்னாடி இது என்ன கான்ஃபிகரேஷன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்துட்டு இந்த 54ங்கிறது இதுக்கானது ஜெனானுக்கானது. அந்த கான்ஃபிகரேஷனை இதுக்கு முன்னாடி இப்படி போட்டுறீங்க க்ளோஸ் பிராக்கெட்ல. அவ்வளவுதான். ஸோ அப்போ உங்களுக்கு 80ங்கிற ஒரு அட்டாமிக் நம்பருக்கான கம்ப்ளீட் எலக்ட்ரானிக் திஸ் இஸ். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளா என்ன பண்ணிட்டோம்னாக்க இது வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட் கட். இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். சரியா? இந்த மாதிரி நான் இன்னொன்னுக்கு தரேன். ஜஸ்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட். சப்போஸ் உங்கள்கிட்ட Z ஈக்குவல் டு சாரி ஓகே, ஸோ Z ஈக்குவல் டு 35 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதோட n வேல்யூவை கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ n வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த 35க்கான நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் என்னங்கிறத பார்க்கணும். பாருங்க, நெக்ஸ்ட் இன்னர்ட் 35க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. 36 இருக்கு. கரெக்டா? 36. அப்ப 36 ஓடைய n வேல்யூ என்ன? 4. 36 ஓட n வேல்யூ வந்துட்டு 4. கண்டுபிடிச்சாச்சா? n வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சா? எஸ், n வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு இதோடைய ப்ரீ இன்னர்ட் கேஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 35. 35க்கு முன்னாடி இருக்கிறது என்னது? 18. அப்ப இதுதானே நம்மளுக்கு ஆர்கான் அப்படிங்கிறது. எஸ். ஸோ அப்போ ப்ரீ இன்னர்ட் கேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரீ இன்னர்ட் கேஸ் வந்துட்டு 18ல இருக்கு இல்லையா? அப்ப அந்த 35 நம்ம என்ன சொல்றோம்? 18ங்கிறது ப்ரீ. அதே மாதிரி 36ங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ். n வேல்யூ கண்டுபிடிச்சேன். இப்ப இந்த 35ஐயும் 18ஐயும் மைனஸ் பண்ண போறீங்க. 35 18 மைனஸ் பண்ண எவ்வளவு வருது? 17 வருதா? எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய இது மெத்தட்
அந்த n-1 மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல போட்டுருவோம். ஸோ என்ன போட்டோம், என்எஸ் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரியும், என்எஸ் n-2f n-1d அதுக்கப்புறம் என்பி, இதான இப்போ ஃபார்முலா. எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் n வேல்யூ உங்களுக்கு தெரியும், n வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ n வேல்யூ வந்துட்டு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதுவீங்க, 4s அதுக்கப்புறம் 4 - 2 வந்துட்டு என்ன வருதுன்றத பாருங்க. நிமிஷம். 4 - 2ங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப். ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க இங்க எஃப் ஆர்பிட்டால யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 35ங்கிற நம்பர் வந்துட்டு உங்களுக்கு எஃப் பிளாக்ல வராது. கரெக்டா, 35 நம்பர் வந்துட்டு உங்களுக்கு எஃப் பிளாக்ல வராது. ஸோ யூ டோன்ட் யூஸ். இப்போ அடுத்தது டில பாத்தீங்கன்னா 4 - 1 என்ன வருது, 3 வருது. அப்போ 3d. நெக்ஸ்ட் என்பி, என்பின்னு வரும்போது 4p. கரெக்டா, இப்போ இந்த 17 எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ 17 எலக்ட்ரானை நீங்க வந்துட்டு ஃபில் பண்றீங்க அப்படின்னா இங்க ஒரு 2 கொடுக்கலாம், இங்க ஒரு 10 கொடுக்கலாம், 12 வந்துருச்சு. இங்க ஒரு 5 போட்டீங்கன்னா 17 கரெக்டா டேலி ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரீ இன்னர்ட் கேஸ் 18ங்கிறது எதுக்கானது, ஆர்கானுக்கானது. இந்த ஆர்கான இப்படி போட்டு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட். திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க். Z = 51. This is for your homework. You can try it out. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாமன் கிளேச்சர்ஸ் பார்க்க போறோம். பட் இந்த நாமன் கிளேச்சர்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு IUPAC கொடுக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் நேம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நேம் வச்சிடலாம். முதல்ல நம்ம நேம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். சரியா? Nomenclatures of elements with atomic number above 100. above 100க்கு அப்புறம் எப்படி வந்துட்டு உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் வைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேம் கொடுத்துடுறேன். வந்துட்டு எதுல சஃபிக்ஸ்னாக்க கடைசியா முடிக்கும் போது எதுல முடிக்கும், IUMல முடிச்சிடணும். IUMல முடிக்கணும். இங்க டிஜிட்னு போட்டுக்கோங்க, ஒரு டேப்லெட் காலம் மாதிரி பண்ணிக்கோ. இங்க நேம்னு போட்டுருங்க. ஸோ டிஜிட் நேம். இப்ப இந்த நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்து ஸ்டார்ட், விச் மீன்ஸ் ப்ரிஃபிக்ஸ். இப்ப நான் கொடுக்கறது வந்துட்டு இந்த நேம் கொடுக்குறேன். ஸோ 0னா நெல், 1 அப்படின்னாக்க அட், நெக்ஸ்ட் 2 அப்படின்னாக்க பை, 3 அப்படின்னாக்க தட் இஸ் ட்ரை, 4 அப்படின்னாக்க தட் இஸ் குவாட், 5னாக்க பென்ட், 6னாக்க ஹெக்ஸ், 7 அப்படின்னாக்க செப்ட், 8னா ஆக்ட், 9னாக்க என். நம்ம நொன்னு போட்டுறக்கூடாது, என். இதுதான் வந்துட்டு அந்த நம்பர். இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த அட்டாமிக் நம்பர் கொடுத்தாலும் இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்க we can make it very easily. பட் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னாக்க இதுதான். சஃபிக்ஸ்ல எப்பயுமே லாஸ்டா எதுல முடிக்கணும், IUMல முடிச்சோம். சி, இப்போ உங்கள்ட்ட அட்டாமிக் நம்பர் Z = 111 கொடுத்துருக்காங்க, 111 கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 அப்படின்னாக்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க. 1 அப்படின்னு சொல்லும் போது எத்தனை 1 இருக்கு, 3 1 இருக்கு.
உன் 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 அப்புறம் லாஸ்டா எதுல முடிக்கணும்? ஐயூஎம்ல முடிக்கணும். அப்ப இதை நம்ம ஃபுல்லா எழுதும் போது உன் 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 ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, உனிநியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வரும். பட் இதோட சிம்பிள் நம்ம எழுதணும் அப்படின்னா இதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ யூ யூ, அவ்வளவுதான். மொத்தமா உங்களுக்கு எத்தனை ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயும் போல கேபிட்டல் லெட்டர்ல போட்டுருங்க. கேபிட்டல் லெட்டர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஸ்மால் லெட்டர், அவ்வளவுதான். அப்ப இந்த 111 நேம் வந்துட்டு இந்த நேம், அதுக்கப்புறம் அதோட சிம்பிள் இது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சப்போஸ் இப்ப Z ஈக்குவல் டு 105ன்னு கொடுக்குறாங்க. 1க்கு நம்ம என்ன சொன்னோம்? உன் சொன்னோம். 0 அப்படின்னாக்க என்ன சொல்லியிருந்தோம்? நில்லு சொல்லியிருந்தோம். 0 அப்படின்னாக்க நில்லு நில்லு. 5 அப்படின்னாக்க என்ன சொல்லியிருக்கேன்? தட் இஸ் பென்ட். 5 அப்படின்னாக்க பென்ட், அவ்வளவுதான். லாஸ்டா முடிக்கும் போது ஐயூஎம்ல முடிச்சிருக்கு. இப்ப இதோடைய சிம்பிள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ, அடுத்தது என், அடுத்தது பி. ஸோ யூ என் பி, தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர்ஸ். ஸோ எந்த இதுக்கு வேணுமோ வி கேன் யூஸ். ஸோ ஈஸியா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அது மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு சப்போஸ் 116க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இப்ப நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு 2 1 இருக்கு. ஸோ 1 அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்னு. ரெண்டு 1 இருக்கு. 6னாக்க என்ன சொல்லியிருந்தோம்? தட் இஸ் ஹெக்ஸ்ன்னு சொன்னோமா? ஹெக்ஸ். லாஸ்டா வந்துட்டு ஐயூஎம்ல முடிச்சிருங்க. அப்ப UUH, UUH, திஸ் இஸ் த சிம்பிள், தட்ஸ் இட். இப்ப இதெல்லாம் நார்மல் சிம்பிள். பட் இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஐயூபிஎஸ்சி நாமென்க்ளேச்சர்ஸ்ல கொடுக்குறீங்க. ஆனா ஐயூபிஎஸ்சி இது நம்ம மேனுவலா எழுதுறது. ஸோ இப்படியே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனா ஐயூபிஎஸ்சி உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப நம்ம உங்களுக்கு இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்ப 100க்கு மேல இப்ப நம்ம 100 கூடிய எலமெண்ட் தான் எழுதுறோம். பட் அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு 100ல இருந்து நம்மளுக்கு 118 வரைக்கும் தான் எழுத முடியும். ஏன்னா பீரியாடிக் டேபிள்ல உங்களுக்கு டோட்டலா 118 எலமெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு. 118 எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம அதை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த 101ல இருந்து 118 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை தான் வி கேன் கன்சிடர் மோர். பட் இதெல்லாம் ஐயூபிஎஸ்சி நேம் அக்கார்டிங்லி நம்ம கொடுக்குறோம். பட் அஃபிஷியலி தே ஹேவ் கிவன். ஓகேவா? பட் நம்ம அதையும் பார்த்துருவோம். ஏன்னா அதையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க. நான் அதை கொடுத்துட்றேன். ஜஸ்ட் யூ கேன் ரைட் இட் டவுன். ஸோ இப்போ 101 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மெண்டில்வியம். மெண்டில்வியம் அதோட சிம்பிள் வந்துட்டு எம்டின்னு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு எலமெண்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், அடுத்தது ஸ்மால் லெட்டர். 102 நோபிலியம், NOன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 103. 103 அப்படின்னாக்க லாரன்சியம். லாரன்சியம் தட் இஸ் LRன்னு சொல்லுவோம். அடுத்தது 104 ரூதர்ஃபோர்டியம். ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி. இதை வந்துட்டு RFன்னு சொல்லுவோம். அவர் கண்டுபிடிச்ச எலமெண்ட் தான் இது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் 105 இது வந்துட்டு டப்னியம் DB. நெக்ஸ்ட் 106 சீபோர்கியம். சீபோர்கியம் தட் இஸ் SG. நெக்ஸ்ட் 107 போரியம் that is BH. Next 108 Hassium that is HS. Next 109 Meltnerium. Meltnerium that is MT. Next 110 Darmastadium.
that is DS. Next, 111, rontiginium, RG. சரியா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா கொடுக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ். பட் நம்மளுக்கு IUPAC நாமன்கிளேச்சர்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி இது அஃபீஷியல் நேம். ஓகேவா? இது அஃபீஷியலா கொடுத்த ஒரு நேம். நெக்ஸ்ட் 112க்கு கோப்பர்நிக்கியம், கோப்பர்நிக்கியம், that is CN. 113க்கு நிஹோனியம், that is NH. Next 114 Flerovium, that is FL. இதெல்லாம் உங்க NCERT புக்ல இருக்கும். 115க்கு மாஸ்கோவியம், இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கோங்க. MC. 116 லிவர் மோரியம், that is LV. 117 Tenesian, that is TS. 118 last element Ognison, that is OG. That's it. ஸோ இப்படி கேட்டாலும் நீங்க எழுத தெரியணும். புரியுதுங்களா? ஸோ 118 அட்டாமிக் நம்பருக்கான எலமெண்ட் என்ன வித் சிம்பிள் கேட்டாங்கன்னாலும் நீங்க ஈஸியா இதை வச்சு நீங்க சொல்லணும். படிச்சு வச்சுக்கணும். படிச்சு வச்சா மட்டும்தான் இது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போட்டுக்கோங்க. பிளாக் வைஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பிளாக் வைஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மொத்தம் 4 பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா உங்களுக்கு குரூப் நம்பர் ஆஃப் எஸ் பிளாக்குங்கிறது எதை பொறுத்து நம்ம மீன் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் NS எலக்ட்ரான்ஸை மீன் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எதுக்கு பாக்குறோம்னாக்க எஸ் பிளாக்கு பாக்குறோம். இப்போ இந்த எஸ் பிளாக்ல இருக்கிற அதுக்கான குரூப் நம்பர் நீங்க கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலா எஸ் பிளாக்னு ஒரு சாப்டரே இருக்கு, ஆனா உங்களுக்கு அது டெலிட்டட். ஸோ குரூப் நம்பர் ஆஃப் எஸ் பிளாக் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் NS எலக்ட்ரான்ஸ். ஸோ NS எலக்ட்ரான்ஸ்ல எவ்வளவு இருக்கோ அதுதான். பட் ஜென்ரலா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது எஸ் பிளாக்கு என்ன சொல்லுவீங்கன்னா NS1 to 2. ஏன்னா 1ல இருந்து, ஏன்னா கண்டிப்பா எஸ்ல உங்களுக்கு 2 எலக்ட்ரான் தானே ஃபில் பண்ண முடியும். அப்போ 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணலாம். அப்ப குரூப் 1 நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். குரூப் 1ல உங்களுக்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் அதுல, இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு NS ஈக்குவல் டு 2 அப்படின்னா லித்தியம், 3 சோடியம், NS இதெல்லாம் NS ஈக்குவல் டு ஓகேவா. 4 அப்படின்னாக்க பொட்டாசியம், 5 ருபீடியம், 6 சீசியம், 7 பிரான்சியம். இதை நம்ம என்ன குரூப் மெட்டல்ஸ் சொல்லுவோம்? ஆல்கலி மெட்டல்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் குரூப் நம்பர் 2, அதே NS ஈக்குவல் டு 2ல திஸ் இஸ் பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம். ஆமா கரெக்ட். குரூப் 1ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா தட் இஸ் NS1. குரூப் 2ஓடது NS2. தட்ஸ் இட். சரியா? ஸோ திஸ் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். யூ மஸ்ட் பி கோ த்ரூ திஸ் ஃபார் ஆல். இதே வந்து நீங்க பி பிளாக் நீங்க போறீங்க அப்படின்னா பி பிளாக் உடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2ல இருந்து NP126 வரைக்கும் இருக்கும். NS2ல இருந்து NP6126 வரைக்கும் இருக்கும். ஸோ இத தெளிவா தெரிஞ்சுக்கும். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Each period
each period in periodic table starts with a subshell of new shell end with அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் ஷெல்னு கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா சேம் சப்ஷெல். அடுத்தது சி வந்துட்டு ஆஃப் நெக்ஸ்ட் ஷெல். நெக்ஸ்ட் டி வந்துட்டு சேம் ஷெல் அப்படிங்கிறாங்க. பட் இதுல வந்துட்டு இந்த கொஸ்டின்ல எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் பீரியட் அது இல்லாம நீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பீரியாடிக் டேபிள் ஸ்டார்ட்ஸ் வித் எ சப்ஷெல். எப்படி ஸ்டார்ட் ஆகுது? எஸ்ல தானே ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் எதுல முடிக்கும்னு கேக்குறாங்க. ஸோ என்எஸ், அதுக்கப்புறம் n-2f, அதுக்கப்புறம் n-1d, அதுக்கப்புறம் என்பி. நெக்ஸ்ட் ஷெல்லும் வராது, சேம் சப்ஷெல்லும் வராது. டில எது வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். பட் பி சப்ஷெல் ஆஃப் நெக்ஸ்ட், ஏன்னா பி சப் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவுட் ஆஃப் first 80 elements, how many have d electrons? So first 80 element இருக்குல்ல, அதுல உங்களுக்கு வந்துட்டு டோட்டலா எவ்வளோ டி எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஏ 80, 20, 60, அடுத்தது 40. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் இது. வெரி 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 சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 80 எலமெண்ட் ஹவு மெனி ஹாவ் டி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலா வந்துட்டு இந்த டி எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா வந்துட்டு 1 to 20 நல்லா தெரிஞ்சுக்கணும். 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற அட்டாமிக் நம்பர்ல உங்களுக்கு டி எலக்ட்ரான்ஸ்னு ஒண்ணு பாசிபிளே கிடையாது. கரெக்டா? ஏன்னா 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ல நீங்க எப்படி எலக்ட்ரானிக், நீங்க 1 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், 20ங்கிறது அட்டாமிக் நம்பர் கால்சியம். நீங்க டோட்டலா போட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த டி எலக்ட்ரான்ஸ்ங்கிறது ஒண்ணு வரவே வராது அதுல. அப்ப இந்த டி எலக்ட்ரான்ஸ்ங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 21ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. 21ல இருந்து 80 வரைக்கும் போகும் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அதுதானே, 80 எலக்ட்ரான்ஸ், 80 எலமெண்ட்டுக்கு தான் அவங்க கேட்கறாங்க. அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 80 எலமெண்ட் அப்படிதானே கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதுல நம்ம என்ன வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்திருக்கிற 80யோட இந்த 20 வரைக்கும் எதுவுமே இல்ல. நம்ம இந்த 20 மைனஸ் பண்ணினா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 60. ஸோ ஆன்சர் 3 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அப்போ 60 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு சின்ன சின்ன லாஜிக் தான் இது. சரியா? சின்ன லாஜிக், இதை கரெக்டா நோட் பண்ணிக்கோ. ஓகே, அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் எஸ் எலக்ட்ரான்ஸ் இன் யூனிபாசிட்டிவ் அயான் அப்படிங்கிறாங்க. யூனினா ஒன்னுன்னு அர்த்தம். யூனிபாசிட்டிவ் அயான் ஆஃப் எலமெண்ட் ஹேவிங் Z equal to 55. அப்ப Z equal to 55 அட்டாமிக் நம்பர் கொடுத்தாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் இதோட பீரியட் நம்பரை கண்டுபிடிச்சிருவோம். அப்ப கண்டுபிடிச்சாதான் முதல்ல இது என்ன எலமெண்ட்னு பார்க்க முடியும். அப்பதான் இதுல எத்தனை எஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்ப Z equal to 55. ஓகே, Z equal to 55 அப்படின்னா
இப்போ இந்த 55க்கு அடுத்த விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் எலமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். கரெக்டா? ஓகே, அதை நீங்க கண்டுபிடிங்க இப்போ. ஸோ கிளிக் ஆன் பாஸ் வீடியோ, யூ கேன் ட்ரை இட் அவுட். அதை ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க என்ன வருது அப்படின்னு. உங்களுக்கு 55ங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ 55 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் என்னவா இருக்கும்? 54ங்கிறது ஜெனான். 55க்கு அப்புறம் இருக்கிறது உங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவீங்க? தட் இஸ் 86. அப்ப n is equal to உங்களுக்கு என்ன வரும்? 6 வருமா? ஏன்னா 86ங்கிறது உங்களுக்கு ரேடானோடது, அப்ப 6 வரும். இது நெக்ஸ்ட். அப்ப n வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதோட ப்ரீ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். ப்ரீனாக்க 54, 55க்கு முன்னாடி 54. அப்ப 54ங்கிறது தான் உங்களுக்கு என்னன்னாக்க தட் இஸ் ப்ரீ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இதையும் மைனஸ் பண்ணுவோம். அப்ப 55ல 54 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1. 55ல 54 போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1ங்கிறது கிடைக்குது. அப்ப இதுல உங்களுக்கு 1 அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான். அந்த அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஜென்ரலா வந்து இப்ப இதோடைய கான்ஃபிகரேஷன் நீங்க எப்படி எழுதுவீங்க? இப்போ தெரிஞ்சாச்சு. அப்ப 1ங்கிறது தெரிஞ்சாச்சு. சோ நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் ns மட்டும் தான் எழுத முடியும். கரெக்டா? நம்ம கரெக்ட். அப்ப n-க்கு நீங்க என்னன்னு கொடுப்பீங்க? 6. அப்போ 6s1. கரெக்ட். அப்ப 6s1 ஓகே. பட் இப்ப இந்த இடத்துல அவங்க என்னன்னா இப்ப இதுல வாட் தே ஆர் ஆஸ்கிங், வாட் இஸ் த யூனிட் என்ன மீனிங்னா, விச் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப யூனி பாசிட்டிவ்னா என்ன? ஒரே ஒரு பிளஸ்னா ஒரு எலக்ட்ரான் நீங்க என்ன பண்ணிடுவீங்க? மைனஸ் பண்ணிடுவீங்க. மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன இருக்கும்? 0ங்கிறது 6s0ங்கிறது இருக்கும். ஏன்னா அவங்க கேட்கறது டோட்டல். நீங்க இதோட முடிச்சிடக்கூடாது. ஆக்சுவலா இதை நம்ம என்ன சொல்லுவீங்க? ஜெனான் தானப்பா இதோடது. இதுக்கு முன்னாடி நம்ம ஜெனான். கரெக்டா? இப்ப ஜெனான்ல 6s0 கான்ஃபிகரேஷன் இருக்கு. பட் எழுதலாம் 1s எழுதலாம், 3s எழுதலாம், 4s எழுதலாம், 5s எழுதலாம், அப் டு 5. கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு n is equal to which means 6 அப்படின்னு சொன்னா அப்ப l is equal to உங்களுக்கு என்ன வரும்? 0 1 2 4 5 அப் டு 5. அப்ப மொத்தமா நீங்க எழுத முடியும் 3 4 5 6 which means 1s 2s 3s 3 5 வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியுதுனாக்க எழுத முடியுது. ஸோ ஜென்ரலா ஓகேவா? அப்ப இந்த எஸ்ல எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும்? 2 2 2 2 2 மொத்தமா 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியுது. அப்ப டோட்டல் எஸ் எலக்ட்ரான் வந்துட்டு ஃபார் ஆக்சுவலா இது வந்துட்டு என்ன எலமெண்ட்னா சீசியம் எலமெண்ட். ஓகேவா? இது வந்துட்டு சீசியம் எலமெண்ட். ஸோ இதுல 10 எலக்ட்ரான் வந்துட்டு ஃபில் பண்ண முடியும். அதே டோட்டல் பி எலக்ட்ரான்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா 1p எழுத முடியாது. ஆனா 2p 3p 4p 5p எழுத முடியும். அப்ப 2p ஒரு pல 6 ஃபில் பண்ண முடியுமா? அப்ப 2p 3p 4p 5p மொத்தம் 4 வருது. அப்ப 6 4s are 24. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்ம இதுல கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பிளாக் வைஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல டி பிளாக்கு பாக்குறோம். இப்ப இந்த டி பிளாக்கு பார்க்கும்போது டி பிளாக்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா தட் இஸ் ns 0 இல்லைன்னா 1 இல்லைன்னா 2. அது மாதிரி n-1ல டி வந்துட்டு 1 to 10 வரைக்கும் எழுதலாம்.
இப்ப இதே கான்ஃபிகரேஷனை நீங்க எப்படியும் எழுதுறதுக்கு அதாவது எப்படியும் எழுதலாம்னா இப்படி, அதாவது மாத்தி இப்படி கூட நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? இப்படி கூட நம்ம எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே, இப்போ ஆக்சுவலா இந்த என்எஸ்ல 0, 1, 2 இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஓகே, 2ங்கிறது உங்களுக்கு நார்மல்பா. என் அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் என்எஸ் இருந்துச்சுன்னா அதுல ஒரு சில எக்ஸப்ஷனல், அதுல ஒரு சில பாத்தீங்கன்னா which means குரோமி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 4s1 கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். அது 24, காப்பரோடது 29. பாத்தீங்கன்னாக்க 4s1 கான்ஃபிகரேஷன். திஸ் யூ ஷுட் ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்தது எம்ஓ மாலிப்டினம், எம் பலேடியம், சில்வர். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் பலேடியம், பலேடியம் இருக்கும்னா இது மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ்ல வரும். இது N0, அதாவது எதுக்குள்ள வருது, NS0 கான்ஃபிகரேஷன் எல்லாமே. இது ருத்தீனியம், ரோடியம், இது எல்லாமே கான்ஃபிகரேஷன். 5s1னாக்க NS, பட் ஒன்லி ஃபார் ஒன் எலமெண்ட் பலேடியம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு 5. பலேடியத்துக்கான அட்டாமிக் நம்பர் 46. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா கேட்கக்கூடிய எலமெண்ட் இது எல்லாமே. சரியா, அதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அதே மாதிரி இந்த டி பிளாக் எலமெண்ட்டுக்கு நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா இத மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு மெட்டல்ஸ் தான். இதுல இருக்க இந்த மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு ஈஸியா என்ன ஆகும்னா எக்ஸைட்டேஷன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்றது. பர்டிகுலரா இந்த டி பிளாக் எலமெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க வி ஹாவ் அ 3 சீரீஸ். ஸோ ஒன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா 3D சீரீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ 3D சீரீஸ் அப்படின்னா இதுல எந்த எலமெண்ட்ல இருந்து எது வரைக்கும் இருக்கும்னாக்க அதை தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஸ்கேண்டியம், SC அப்படின்னாக்க ஸ்கேண்டியம்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பர் 21, அதுல இருந்து ஜிங்க் வரைக்கும் அட்டாமிக் நம்பர் 30 வரைக்கும். ஸோ இது எல்லாமே இதுக்கு என் வேல்யூ வந்துட்டு 4, பீரியட் நம்பர் 4. இதே வந்துட்டு எனக்கு 4D சீரீஸ்னு வச்சுக்கோங்க. 4D சீரீஸ்னா இட்ரியம்ல இருந்து CD வரைக்கும். ஸோ ஒய்னா இட்ரியம், சரிங்களா? இது 39ல இருந்து 48 வரைக்கும். இதுக்கு என் வேல்யூ வந்துட்டு 5. லாஸ்ட் சீரீஸ் மொத்தமே இருக்கிறது 3 சீரீஸ் தான், 5D சீரீஸ். ஸோ இதுல வந்துட்டு லாந்தனம் ஹாஃப்மியம்ல ஸ்டார்ட் பண்ணி மெர்க்குரி வரைக்கும் போவாங்க. ஹெச்ஜினா மெர்க்குரி. லாந்தனம் 57 அட்டாமிக் நம்பர், ஹாஃப்மியம் 72, மெர்க்குரி 80. இது எல்லாத்துக்குமே என் வேல்யூ வந்துட்டு 6. புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே என் வேல்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 6. ஸோ இத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. தட் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் திஸ் ஒன். புரியுதுங்களா? ஏன்னா எலமெண்ட்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதா ஃபவுண்டேஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன், இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் 3D சீரீஸ்ல என்னெல்லாம் எலமெண்ட் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அதை முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3D சீரீஸ். ஸோ 3D சீரீஸ்ல எல்லாம் மனப்பாடமா தான் வச்சாகணும், ஒரு வழி இல்லை. 3D சீரீஸ்ல n is equal to 4. ஏன்னா பீரியட் நம்பர் 4ங்கிறத சொல்லியாச்சு. ஸோ அட்டாமிக் நம்பர் எதுல இருந்து இருக்கும், 21ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ ஸ்கேண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். சரிதானே?
பட் இதை ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ் மட்டும் இருக்கும். பட் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நான் சொல்றேன். பட் எப்படி இதுல கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எழுதணும் அது எல்லாமே நான் இப்ப சொல்ல போறேன். ஒரு ஷார்ட்கட் தான், தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸ்கேண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னன்னா 21. இது எல்லாமே 3D சீரீஸ்ங்கிறதுனால 3D4s எல்லாத்துக்கும் காமனா வந்துடணும். 3D4s வந்துட்டு காமனா வந்துடணும் எல்லாத்துக்குமே. இந்த 1 தூக்கி இங்க போடுங்க, இந்த 2 தூக்கி இங்க போடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 3D1 4s2. அடுத்தது அட்டாமிக் நம்பர் டைட்டானியத்துக்கு 22. இந்த 2, இந்த 2 2வையும் தூக்கி இங்கே போட்டாச்சு, கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது 23 வனேடியம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 போட முடியாது, அதனால 3 போடலாம். 3D3. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு 4s2. 3D3. அடுத்தது வந்துட்டு 4s2. நெக்ஸ்ட் குரோமியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 25. இப்போ இதுக்கு 3D5 4s2 போடக்கூடாது, எக்ஸப்ஷன் கேஸ் 3D5 4s1 கொடுத்துடணும். ஓகேவா? இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். 5 6 6 7. ஓகேவா? ஸோ அதனால இதை மட்டும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. 3D5 4s1 இது மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், மற்றதெல்லாம் கரெக்ட். 26னாக்க 3D6 4s2. அயன் 27னா 3D7 4s2. கோபால்ட் 28னாக்க 3D8 4s2. நிக்கல் 29னா விச் மீன்ஸ் 3D, இதுக்கு வந்து 3D8 4s2 கொடுக்கணும் நிக்கல். காப்பர் வந்துட்டு 21 22 23. சாரி, இங்க 24 வரும்பா, அதானே பார்த்தேன். ஏன்னா 5 + 1 6, அப்போ 4 + 2 6 கரெக்டா வரணும். இது 25, இது 26, இது 27, இது 28, இது வந்துட்டு 29. இந்த 29 காப்பருக்கு எக்ஸப்ஷனல். 3D9 போடக்கூடாது, 3D10 4s1 மாதிரி. இங்க ஜிங்க்குக்கு 30 அப்படின்னா 3D10 4s2. புரியுதா? பட் இந்த எக்ஸப்ஷனல் கேசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காப்பரும் குரோமியமும் மட்டும் இதுல ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே n = 4ங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. இப்ப இதே மாதிரிதான் 4D சீரீஸ்க்கும் ஒரே மாதிரிதான் இருக்க போகுது. ஆனா கொஞ்சம் மட்டும் நீங்க மாத்த போறீங்க. டி சீரீஸ் எழுதிப்போம். 4D சீரீஸ்ல n = 5. ஸோ இதுல என்னெல்லாம் வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இட்ரீபியம். 3D சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன எழுதுறீங்க? 3D1 4s2 எழுதுறீங்களா? இது 5D சீரீஸ்ங்கிறதுனால நம்ம என்ன எழுத போறோம்? தட் இஸ் 4D1 5s2 அப்படிங்கிற மாதிரி. அங்க 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5, அந்த மாதிரி வந்துட்டு மீனிங். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு ஜிர்கோனியம். ஜிர்கோனியம் வந்துட்டு 4D2 5s2. அடுத்தது வந்துட்டு நியோபியம். நம்ம என்ன எழுதியிருக்கோம்? 4D3 5s2ன்னு போட்டிருக்கோம். ஆனா இதை போடக்கூடாது, என்ன போடணும்? 5s1 4D4ங்கிறது தான் இதெல்லாமே. மாலிப்டினம், அங்க நம்ம என்ன பண்ணோம்? 4 5s2, அதாவது அந்த 4வது எலமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம இந்த மேல ஃபில் பண்ணிருக்கிறது கரெக்டா இருக்கும். அப்ப இது போடக்கூடாது, இங்க 4 5s1 மாத்தி கூட போடலாம், இது தப்பு கிடையாது. ஓகே, டெக்னீஷியம் அதே மாதிரிதான் 4D 5s2. மேங்கனஸுக்கு போட்டிருப்பீங்க 3D5 4s2 போட்டிருப்பீங்கல்ல, அந்த 5 மாத்தக்கூடாது. அது மாதிரி இங்கேயும் நீங்க ருத்தீனியம் பாத்தீங்கன்னா 4D6 5s2 போட்டிருப்போம். ஆனா இங்க அப்படி போடக்கூடாது, 4D 5s1 போடணும்.
நெக்ஸ்ட் ரோடியம் 4d7 5s2ன்னு இருக்கும், அதை மாத்தி 4d8 5s1ன்னு போடணும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பலேடியம் 4d8 5s2ன்னு இருக்கும், ஆனா போடக்கூடாது. 4d10 5s0ன்னு போடணும். ஆக்சுவலா டி எலக்ட்ரான் கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆயிருக்கும். அடுத்தது சில்வர் வந்துட்டு 4d9 5s2ன்னு இருக்கும், போடக்கூடாது. 4d10 5s1. அடுத்தது சிடி 4d10 5s2. இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4D சீரீஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். ஓகே, இது எல்லாத்துக்குமே ப்ரீ இனர்ட் கேஸ் என்னன்னா கிரிப்டான். அதே மாதிரி 3D சீரீஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீ இனர்ட் கேஸ் எல்லாமே ஆர்கான். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 3D சீரீஸ்ல ஆர்கான். இப்ப அடுத்த 5D சீரீஸ். ஸோ 5D சீரீஸ்ல இது ப்ரீ இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஜெனான் வருது. ஸோ லாந்தனம் வந்துட்டு ஜெனான்னா 6s 4f 5D வரணும். நீங்க அந்த நம்ம கான்ஃபிகரேஷன் எழுதனால அது மாதிரி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா வரும். லாந்தனம்க்கு 6s2 4f0 5d1. அடுத்தது ஹாஃப்மியம் 6s2 4f14 5d2. ஈஸியா இருக்கும். டான்டனம் 6s2 4f14 5d3. டங்ஸ்னியம் ஆஸ்மியம் இரிடியம் இது எல்லாத்துக்கும் இந்த 6s2 4f14 வரைக்கும் எல்லாமே சேம். ஆனா இது மட்டும் மாறும். 5d4 5d5 5d6 5d7 இது மட்டும் உங்களுக்கு மாறும். அடுத்தது பிளாட்டினமுக்கு மட்டும் நம்ம கரெக்டா மாத்திக்கணும். 6s1 வரும், 4f14 வரும், 5d9 வரும், 8 வராது. அடுத்தது வந்துட்டு கோல்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 6s1 வரும், 4f14 வரும், 5d10. கொஞ்சம் ட்ரையா இருக்கும் இந்த சாப்டர், ஆனா படிச்சுதான்ப்பா அவனு, வேற வழி இல்லை. அதனாலதான் 6s2 4f14 5d10. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கிறிஸ் பண்ண முடியாது, அதனாலதான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது இப்ப நம்ம டி பிளாக்க கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது நம்ம எல்லாம் கடைசியா போறது வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃப் பிளாக்கு போகணும். ஏன்னா எஃப் பிளாக் தான் வந்துட்டு எஃப் பிளாக்ல மொத்தமா இருக்கிறது 2 சீரீஸ் தான் உங்களுக்கு இருக்கு. எஃப் பிளாக்ல 2 சீரீஸ், 4f சீரீஸ், நெக்ஸ்ட் அடுத்தது 5f சீரீஸ் அப்படின்னு 2 சீரீஸ் உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ போட்டுக்கோ எஃப் பிளாக். ஸோ எஃப் பிளாக்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிக்கோங்க. ns2 n-2 எஃப்ல 1 to 14 வரைக்கும் எழுதுறோம். n-1ல டில 0வும் இருக்கலாம், இல்லைன்னா 1ம் இருக்கலாம். 0 இல்லைன்னா 1 அந்த மாதிரி. பட் இந்த 0ங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதாவது இப்ப சப்போஸ் n-1 டி 0ன்னு இருந்துச்சுன்னா அது ஒரு நார்மல். ஸோ அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் எனக்கு n-1 D1 கான்ஃபிகரேஷனா இருந்துச்சுன்னா அதுல ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. ஓகேவா? என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபார் லாந்தனாய்ட்ஸ்ல எஃப் பிளாக்ல உங்களுக்கு 2 சீரீஸ் இருக்குன்னு சொன்னால, லாந்தனைட்ஸ், இன்னொன்னு வந்துட்டு ஆக்டினைட்ஸ். ஓகேவா? ஸோ லாந்தனைட்ஸ்னு பார்க்கும்போது தட் இஸ் 4f சீரீஸ். ஸோ இதுல நம்மளுக்கு சீரியம், கேடோலினியம், லுட்டீட்டியம். சீரியம், இதோட நேம் எழுதுறேன், சீரியம். நெக்ஸ்ட் இதோட நேம் வந்துட்டு கேடோல்னியம். நெக்ஸ்ட் இது எல்யூனாக்க தட் இஸ் லுட்டீட்டியம். ஸோ சீரியம் அட்டாமிக் நம்பர் 58, இது 64 71. சீரியம் அப்படின்னா இது 5d1 கான்ஃபிகரேஷன், கேடோல்னியத்துக்கும் 5d1, லுட்டீட்டியத்துக்கும் 5d1.
ஓகேவா? இது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸப்ஷனல் கேசஸ்ல இருக்கும். 5D1 கான்ஃபிகரேஷன். ஓகேவா? இது எல்லாமே 4F சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. லாந்தனைட்ஸ் எல்லாமே 4F சீரீஸ். ஆனா N-1 D2வும் உங்களுக்கு அவைலபிள். N-1 D2வும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? பட் அதுவும் நான் வந்துட்டு அது வந்துட்டு உங்களுக்கு எதுல இருக்கும்னாக்க 6D1 சீரீஸ்ல உங்களுக்கு இருக்கும். இது நம்ம வந்து லாந்தனைட்ஸ்ல போட்டிருக்கோம். இதே வந்துட்டு நீங்க ஆக்டினைட்ஸ் போனீங்க அப்படின்னா, ஆக்டினாய்ட்ஸுங்கிறது இட் இஸ் அ 5F சீரீஸ். ஸோ இதுல PA எலமெண்ட், U நெப்டீனியம், CM லாரன்சியம், இது எல்லாமே வந்துட்டு 6D1. அட்டாமிக் நம்பர் 91, 92, 93, 96, 103. இது எல்லாமே புரிஞ்சுதுங்களா? ஸோ இதெல்லாம் தெளிவா வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லாந்தனைட்ஸ்ல என்னெல்லாம் எலமெண்ட் இருக்குங்கிறத நான் சொல்றேன். எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடமா வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப மெட்டர். லாந்தனைட்ஸ்ல 4F சீரீஸ் எலமெண்ட் அட்டாமிக் நம்பர் 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71 வரைக்கும் இருக்கும் எலமெண்ட். சரியா? ஸோ அதுல ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரியம், நெக்ஸ்ட் புரோமிசிடியம், ND, புரோமித்தியம், சமேரியம், ஈரோப்பியம், கேடோல்னியம், டபேரியம், டியூட்ரியம், ஹோஃப்மியம், ஈயாசியம், டமேரியம், இட்ரிபியம், லுட்டீட்டியம். சரியா? இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் கொடுக்குறேன். 6s2 4f1 5d1. ஓகேவா? இது மட்டும் இதுல ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ்ல வரும். பட் இதுல 6s2 4f3 5d0. இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே அப் டு நீங்க லுட்டீட்டியம் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 6s2 தான். எல்லாத்துக்குமே 6s2 தான் வரப்போகுது. அது மாதிரி இது மட்டும் உங்களுக்கு மாறும். 4f3, இது 4f4, 4f5, 4f6. ஆனா இந்த ஈரோப்பியம்ல இருந்து 4f7 வருது. அடுத்ததுக்கும் 4f7 வரும். டபேரியத்துக்கு 4f9 வரும். அடுத்ததுக்கு 4f10 வரும். அதுக்கு 4f11 வரும், 4f12, 4f13, கடைசி ரெண்டுத்துக்கும் 4f14 வரும். புரியுதா? அது மாதிரி இந்த 5d0ங்கிறது அப் டு ஈரோப்பியம் வரைக்கும் உங்களுக்கு 5d0 தான். ஈரோப்பியம் வரைக்கும் 5d0. அடுத்ததுக்கு திரும்ப கேடோல்னியத்துக்கு 5d1 ஸ்டார்ட் ஆகும். திரும்ப அப் டு நீங்க கடைசி அந்த இட்ரிபியம் வரைக்கும் ஓகே. திரும்ப லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு 5d1 நம்ம போட்டுருங்க. அவ்வளவுதான். புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கடைசி சீரீஸ், அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்டினாய்ட்ஸ் சீரீஸ். இது வந்துட்டு உங்களுக்கு 5F சீரீஸ்ல வரும். ஸோ 90ல ஸ்டார்ட் பண்ணி 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103. இந்த எலமெண்ட்டுக்கானதெல்லாம் கொடுக்குறேன். தோரியம், பாசோடியம், யுரேனியம், நெப்டூனியம், புளூட்டோனியம், அமெரிஷியம், கலிஃபோர்னியம், பாக்டியம், CF, ES, நெக்ஸ்ட் FM, MD, நெக்ஸ்ட் NO,
கடைசியா இந்த லாரன்சியம். இப்ப இதுல இருக்கிறது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், 4F சீரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டா சீரியம், புரோமித்தியம், அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஜெனானோடைய கான்ஃபிகரேஷன்ப்பா, ஜெனானோட கான்ஃபிகரேஷன். பட் ஆக்டினாய்ட்ஸ்னு பார்க்கும்போது இது எல்லாமே ரேடான் கான்ஃபிகரேஷன்ல வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 7s2 5f0 6d2. சரியா? இந்த 7s2ங்கிறது கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் சேம் தான், முதல்ல உங்களுக்கு வந்துடும். அடுத்தது இந்த 5f0 மட்டும் மாறும். 5f2, 5f3, 5f4, அடுத்தது 5f6, 5f7, திரும்ப 5f7, 5f9, 5f10, திரும்ப 5f11, 5f12, 5f13, 5f14, திரும்ப 5f14. திரும்ப இங்க வந்துட்டு 6d1, 6d1, 6d1. மற்றது எல்லாமே 6d0, அதாவது அடுத்த ரெண்டும் 6d0 வரும், திரும்ப 6d1 வரும், திரும்ப 6d0 அப் டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த NO எலமெண்ட் வரைக்கும். திரும்ப லாரன்ஸ் சேர்த்துக்கு அடுத்தது 6d1 மாறி. அவ்வளவுதான், சிம்பிள். இதை மட்டும் மாத்தி விட்டுருங்க. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பீரியடு, ஒரு பிளாக்கு, ஒரு குரூப் எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம we can see in next class. ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சில பிளாக் வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அது எல்லாமே உங்களுக்கு அது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்ல கம்ப்ளீட்டா பார்த்துருவோம். ஓகேவா?